மொபைல்ல யூஸ் பண்ற நெட்வொர்க் மூலியமா ரேடியேஷன்ஸ்லாம் வருதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும் சிட்டுக்குருவி இனம்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு. அது நம்மள அஃபெக்ட் பண்ணுமா? பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ் இருக்கு. இதை வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காகவும் பொதுவாக எல்லா ப்ராட்பேண்ட் கம்பெனிக்கும் அதிக கால்ஸ் லேண்ட் ஆகிறது கஸ்டமர் கேட்டுறது ஸ்பீடு வரல. வடிவேல் வந்து வேஷத்தை மாற்றிட்டே இருப்பார், கடைசியாக மண்டை மேலே கொண்டே மறந்துடுவார் இல்லையா? ஸோ அது மாதிரி வந்து எந்த நெட்வொர்க் போனாலுமே ஸ்பீடு சரியில்லைன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5.8 இருக்குது என்கிட்ட, நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன், எனக்கு ஸ்பீடு வரல, நான் 5.8 கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா வராது. எங்களோட ஸ்டாட்டிக்ஸ் படி எக்ஸ்பீரியன்ஸ் படி இது வந்து பீப்புளோட அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் லோவாக இருக்குது. ஒரு ப்ராட்பேண்ட் யூஸராக ஒரு ப்ராட்பேண்ட்னா என்ன, அதுக்குள்ளே இருக்கிற டெக்னாலஜி என்ன, ஒரு பேசிக்காக அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது அது வந்து எலிஜிபிள் ஃபார் சிங்கிள் ரூம் ஆறு மிஞ்சி போனால் 1 வால். அதுக்கு மேலேலாம் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்பராக வராது. நீங்கள் ஈவன் 1 Gbps பிளான் ப்ராட்பேண்ட் பிளானே வாங்கினாலும் அது வேஸ்ட்டு, உங்கள் காசு தான் வேஸ்ட்டு. மொபைல்ல யூஸ் பண்ற நெட்வொர்க் மூலியமா ரேடியேஷன்ஸ்லாம் வருதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும் சிட்டுக்குருவி இனம்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு. அது நம்மள அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன சார் சொல்றீங்க? குட், இது ஒரு வெரி குட் கொஸ்டின் மனோஜ். ஆக்சுவலாக அப்படி பார்த்தோன்னா பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ் இருக்கு. இதை வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காகவும் ப்ரூஃப் பண்ணல யாரும். இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்ரூவ் பண்ணியிருக்காங்கல்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறதே ஒரு வகையான ஒரு பாசிட்டிவ் இருந்தால் அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கும். ஒரு சின்ன இழப்புக்கு அப்புறம் தான் ஒரு இது உருவாகும். அப்படி பார்த்தா இப்போ வந்து குளோபல் வார்மிங் இஸ் அ பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஸோ நம்ம வந்து ஈவன் கார் பைக் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா? அது மாதிரி தான் இதில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுலேருந்து கடக்கூடிய பொருளாதாரம், ரிட்டர்ன்ஸு, ஸோ எக்கனாமிக்கல் ஸ்ட்ரென்த்துங்கிறது ரொம்ப அதிகம், ரொம்ப பெருசு. இப்போ நம்ம ட்ரெஸ் போடுறோம், சாய ஃபேக்ட்ரியோட கழிவுகள் வெளியே வரதானே செய்யுது, அதனால பிரச்சனைகள் ஆகதானே செய்யுது. அப்போ அதனால நம்ம எல்லா சாய ஃபேக்ட்ரி மூடிட்டு வேணாம் வருஷத்துக்கு ஒரே ஒரு துணி அப்படின்னு இருந்துட முடியுமா? எல்லா பின்னாடியுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் க்ரூட் ஆயில் எடுத்து இன்னைக்கு நீங்கள் ஆயில் இல்லைன்னா உலகமே இயங்காது. ஸோ அப்போ ஆயிலை நீங்கள் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் மல்டிபிள் வேரியேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு நெகட்டிவ் இருக்கும். எப்படி ஒரு சாய ஃபேக்ட்ரி இருந்தால் தான் இன்றைக்கி நம்ம ஒரு இவ்வளோ ஃபேஷனான டிசைன்ஸான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட முடியும். அந்த மாதிரி எல்லாத்துக்கு பின்னாடி பிரச்சனைகள் இருக்குது. ரேடியேஷன் அதனால் ஒரு சதவீதம் பாதிப்பு இருக்க தான் செய்யும். ஏன்னா இதெல்லாம் லாங் டேர்ம்னால வரக்கூடிய ப்ராப்ளம். இப்போ காலையில் டவர் ஆன் பண்ணிட்டாங்க, சாயங்காலம் பிரச்சனை வந்துச்சுன்னா அது பெரிய ப்ராப்ளம், கேன்சர்ஸ் அதிகமாக வருது அப்படிங்கிறாங்க. பட் எதுவுமே இட்ஸ் நாட் ப்ரூவன். இது வந்து லைக் எதனால நிறைய ஃபேக்டர் இருக்குது. ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது, ஃபுட் கல்ச்சர் மாறுது. ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது ப்ராப்ளத்துக்கு. நம்ம இது பர்டிகுலராக இது இந்த மொபைல் ரேடியேஷனால தான் நடக்குதா அப்படிங்கிறது. பட் எஸ், வீட்டில் இருக்கிற வைஃபைல வந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன் இல்லை, அது ரேடியேஷனே அதில் இருக்காது. ஏன்னா அந்த வைஃபை ரவுட்டர்ன்றது ஒரு மில்லி வாட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் அதில் இருக்குது. பட் ஆனால் ஒரு மொபைல் டவர்ங்கிறது ஒரு கிலோ வாட்டில் ரன் ஆகும். கிலோ வாட்டுக்கும் மில்லி வாட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மில்லி வாட்டில் ஆப்ரேட் ஆகிறதுங்கிறது, ஏன்னா நீங்கள் ஒரு வைஃபை ரவுட்டர்னா இப்போ இந்த ஒரு ரூம் இருக்குது, ஒரு லிவிங் ரூம் இருக்குன்னா நம்மளோட டார்கெட்டே அந்த ஏரியாக்குள்ளே மட்டும்தான் சர்வ் பண்ணோம். அது ஒரு 5 டிவைஸ் 10 டிவைஸ் தான் ஒரு ஃபேமிலியில் வச்சிருப்போம். ஸோ அதோட டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லைட் வெயிட்டட், ரொம்ப 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 சேஃப். இட் வில் நெவர் அஃபெக்ட் எனிதிங். அதில் அந்த மாதிரி ரேடியேஷன், ஏன்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து அந்த மில்லி வாட்டுக்கு ரெஸ்பாண்டே பண்ணாது. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து உள்ளே போகாது, பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகாது. பட் அது நீங்கள் மொபைல் டவர்னீங்கன்னா எஸ், அது வந்து கிலோ வாட்டில் ரன் ஆகுது. அதோட எனர்ஜி ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். பட் அதுவுமே நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து ஆப்டிமைசேஷன் தான். பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு, இல்லைன்னு பார்த்தா இல்லை. எல்லா ஒரு அட்வான்டேஜுக்கு பின்னாலேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யும். பட் முடிஞ்ச வரைக்கும் யூ கேன் யூஸ் ஒரு ப்ராட்பேண்ட் டேட்டாவை யூஸ் பண்ணுறது ஆல்வேஸ் பீயிங் அ குட். அன்லெஸ் நீங்கள் வந்து தவிர்க்க முடியாத இடத்துல எங்கே ரிமோட் லொக்கேஷனில் இருக்கீங்க, ஒரு ட்ராவலில் இருக்கீங்கன்னா தென் யூ கேன் யூஸ். பட் எப்பவுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்றது கம்பேர் தென் மொபைல் டேட்டா. ஸோ ஃபிக்ஸட் ப்ராட்பேண்ட் டேட்டாங்கிறது ஒரு சேஃபான எக்ஸ்பீரியன்ஸ். சார் நெக்ஸ்ட் கொஸ்டின், பொதுவாக ஒரு ப்ராட்பேண்ட் யூசர்ஸ் எல்லாருமே வந்து மேஜராக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 500 Mbps ஸ்பீடுன்னு சொல்லிடுறாங்க. பட் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணால் கூட ஸ்பீட் டெஸ்ட் வருது, ப்ரௌஸ் பண்ணுறப்ப அந்த ஸ்பீடு வர மாட்டேங்குது, அந்த லேக் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் சார் நீங்கள் சொல்கிற இந்த ப்ராப்ளம் வந்து யூஸ்வலாக எல்லா ப்ராட்பேண்ட் நெட்வொர்க்லேயுமே, அது ஈவன் லோக்கல் ப்ராட்பேண்ட் நெட்வொர்க்கில் இருந்தாலும் இல்லை நேஷனல் நெட்வொர்க் ப்ராட்பேண்ட் பிளேயராக இருந்தாலும் சரி, அவங்க யூசர்ஸ் வந்து கண்டினியூஸாக அவங்க இந்த ப்ராப்ளத்தை வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுவாங்க, டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி த பீப்புள் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹவுஸ் அ வே த ப்ராட்பேண்ட் இஸ் ஒர்க்கிங்
ஒர்க்கிங், ஹவுஸ் த வே வைஃபை இஸ் ஒர்க்கிங். ஸோ அதை வந்து அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ லைக் ஆக்சுவலாக இப்போ இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ப்ராட்பேண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே 100% வந்து ஃபைபர் ஆப்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஃபைபர் ஆப்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து ஹைலி டெக்னாலஜி வந்து இனோவேஷன் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஈவன் அந்த ஃபைபர் ஆப்டிக்கோட ஸ்பீட் லிமிட்ன்றது வந்து இட் இஸ் தேர் இஸ் அ நோ லிமிட் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக், பட் ஒன் த லிமிட் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான் அதோட லிமிடேஷன்ஸ்ன்றது இருக்குது. அதர் தன் தட் அந்த ஃபைபர் ஆப்டிக் மீடியம், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா, ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு மேசிவான ஸ்பீடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன ஃபைபர் ஆப்டிக் கேபிள் யூஸ் பண்ணுறாங்களோ அதே ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்குற ஃபைபர் ஆப்டிக் ஃபிசிக்கல் அந்த பாசிவ் மெட்டீரியல் வந்து சேம் மெட்டீரியல் தான். இதில் என்னென்னா, ஸோ த எண்ட் டு எண்ட் ஃபைபர் ஆப்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டில் உங்கள் வீடு வரைக்குங்கிறதுனால மோஸ்ட்லி இதில் வந்து ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. இட் இஸ் 80% வந்து இதில் அவ்வளோவா ப்ராப்ளம் வராது. அன்லெஸ் அதர்வைஸ் ஏதாவது வந்து டிஸ்ட்ரிபியூஷன்லையோ இல்லை உங்களுடைய லோக்கல் ஃபைபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் வழியே மேஜராக அந்த பக்கம் வராது. பட் ஆனால் இவங்க ஸ்பீட் ஸ்லோ ஸ்பீடுன்னு சொல்கிற எல்லாமே இந்த மேக்ஸிமம் டைம் வந்து எங்கன்னா அவங்க ஒய்ஃபைல பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை தான் அவங்களுக்கு ஸ்பீடு வரல அப்படிம்பாங்க. என்ன ரீசன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒய்ஃபைங்கிறது இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி ஃப்ரம் தி ப்ராட்பேண்ட். ப்ராட்பேண்டுக்கும் ஒய்ஃபைக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆக்சுவலாக ஒய்ஃபை இஸ் அன் ஆப்ஷன் டு எக்ஸ்டெண்ட் யுவர் டேட்டா, யுவர் ப்ராட்பேண்ட் டேட்டா ஃப்ரம் யுவர் மோடம் டு யுவர் யூசர் டிவைஸ். உங்க லேப்டாப்புக்கும் உங்களோட ஒய்ஃபை ரவுட்டருக்கும் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் அந்த ஒய்ஃபை டெக்னாலஜி. ஆனால் வந்து நீங்கள் ஒரு 100 Mbps ப்ராட்பேண்ட் லைன் வச்சிருக்கீங்க, ஒரு 300 Mbps ப்ராட்பேண்ட் லைன் வச்சிருக்கீங்கன்னா அது வந்து அவங்க ப்ராட்பேண்ட் ப்ரொவைடர் வந்து கமிட் பண்ணுறது வந்து டில் யுவர் ரவுட்டர், நாட் யுவர் டிவைஸ். கான்ஃபிகர் பண்ணுறது வந்து ரவுட்டர் தான். ஏதாவது ஒரு வைஃபை வந்து ஸ்லோவாக இருக்குது, இப்போ வந்து அவங்க 100 Mbps லைன் வச்சிருக்காங்க, ஸோ எனி ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சிருக்கட்டும், பட் அவங்க ஒரு 100 Mbps வச்சிருக்காங்க, ஒரு 200 Mbps வச்சிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து லேன் கேபிளை எடுத்து அந்த வைஃபை ரவுட்டருக்கு பின்னாடி லேன் 1 2 3 அப்படின்னு இருக்கும், அந்த லேன் போர்ட்ல இருந்து அவங்க வந்து ஒரு கேபிள் லேன் கேபிளை கனெக்ட் ஒரு லேப்டாப்லேயோ இல்லை அவங்க டெஸ்க்டாப்லேயோ அவங்க கனெக்ட் பண்ணிவிட்டு speedtest.netலேயே கூட அவங்க போயிட்டு ஸ்பீட் செக் பண்ணால் the most of the time எனக்கு ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ எல்லாமே அவங்க இதை செக் பண்ணாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ப்ராட்பேண்டோட லேண்டிங் ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் லேண்ட் போர்ட்டில் கனெக்ட் பண்ணி லேண்ட் போர்ட்லேருந்து எடுத்து உங்கள் லேப்டாப்பு கனெக்ட் பண்ணியுமே இல்லை ஸ்பீடு வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராட்பேண்ட் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லேன் 1ல அவுட் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், இதுலேயே எனக்கு ஸ்பீடு இவ்வளோ தான் வருது ஸ்பீட் டெஸ்ட்டான அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கொடுத்தீங்கன்னா தாராளமாக அவங்க அதை ட்ரபிள் ஷூட் பண்ணுவாங்க. பட் 90% கேசஸில் எப்படி இருக்குன்னா அங்கே கரெக்டாக வந்துடும். எங்கே வராது அப்படின்னா அவங்களோட ஒய்ஃபை டிவைஸில் வராது. விச் மீன்ஸ் என்னென்னா அவங்க கேபிளில் கனெக்ட் பண்ணும்பொழுது 100 Mbps பிளான் வச்சுருப்பாங்க, 100 Mbps காமிக்கும். ஆனால் அதே சேம் டைமில் அவங்க ஒரு ஒய்ஃபைல ஒரு டிவைஸை ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணாங்கன்னா 20 Mbps 30 Mbps தான் வரும். அப்போ இதுக்கு ரீசன் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒய்ஃபைல வந்து 2 ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது, 2.4 5.8 2 ஃப்ரீக்வன்சி இருக்குது. இன்றைக்கி இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த எல்லா ரவுட்டர்லேயுமே வந்து டுவெல் பேண்ட் சப்போர்ட் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற டிவைஸில் டுவெல் பேண்ட் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். யூஸ் பண்ணுற டிவைஸ்க்குமே வந்து யூசர் டிவைஸ்க்குமே வேணும் 2 ஃப்ரீக்வன்சியுமே. அதாவது இப்போ உங்களோட ஒய்ஃபை ரவுட்டருக்கு வந்து 2.4 அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஃப்ரீக்வன்சி ஒய்ஃபை ஃப்ரீக்வன்சி, இப்போ அதில் மட்டுமே உங்கள் ரவுட்டர் இருக்குதுன்னா மேக்ஸிமம் ஒயர்லெஸ் பர்ஃபார்மன்ஸே ஒய்ஃபை பர்ஃபார்மன்ஸே வந்து 30 Mbps தான் இருக்கும். நீங்கள் 100 Mbps ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சிருக்கீங்க, 200 Mbps ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சிருக்கீங்கன்னா 500 Mbps ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சிருக்கீங்க, தட்ஸ் நாட் அ மேட்டர். அது வராது. நீங்கள் எண்ட் ஆஃப் தி டே எங்கே வரும்னா உங்கள் மோடம் வரைக்கும் வரும். உங்கள் ஒய்ஃபை ரவுட்டர்லேருந்து உங்கள் எண்டு டிவைஸ்க்கு வரும்போது அந்த ஒய்ஃபையோட பர்ஃபார்மன்ஸ் 2.4ல் இருந்தால் அதோட ஜென்ரல் டிஃபால்ட் பர்ஃபார்மன்ஸே வந்து ஒரு மேக்ஸிமம் 30 Mbps அச்சீவ் பண்ணும். அதுக்கு மேலே அச்சீவ் பண்ணாது. அதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. எனக்கு ஒய்ஃபைலையும் இன்றைக்கி இருக்கிற டிமாண்ட் என்னென்னா, எனக்கு ஒய்ஃபைலையும் நல்ல ஸ்பீட் வேணும். எனக்கு வந்து ஃபைபரில் விச் மீன்ஸ் மோடமில் என்ன ஸ்பீடு லேண்ட் ஆகுதோ அதே ஸ்பீடே எனக்கு ஒய்ஃபைல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒய்ஃபை 6 7ன்னு டெக்னாலஜி இருக்குது. பட் இது டெக்னாலஜிக்கு பிகைன் என்ன இருக்குன்னா, லைக் உங்களுக்கு ஈஸியாக கன்வே பண்ணணும் மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ 2.4 GHz ஃப்ரீக்வன்சிங்கிறது ஒரு ஒன் வே ரோடு மாதிரி. இப்போ உங்கள் வீட்டுக்கு ஸ்ட்ரீட் வருது இல்லையா, அந்த ஸ்ட்ரீட் ரோடு மாதிரி. ஸோ அந்த ஒரே ரோட்டில் தான் அங்கேருந்து வரவங்களும் போகணும், இங்கேருந்து போகிறவங்களும் போகணும். இதில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வெஹிக்கிள் வரும்போது கன்ஜெஷன் ஆயிரும், இடைஞ்சல் வரும். அதோட அகலம் வந்து பொதுவாகவே கம்மி. ஏன்னா வந்து அது எல்லாமே 20 GHz வித்தில் தான் இருக்கும், சேனல் வித்து. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து 40 GHz வித்து 2.4ல் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. பட் எதில் இருந்தாலும் அந்த 2.4ல் மொத்தமே வந்து 11 சேனல்
தான் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா இந்த 2.4 தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். அங்கே தான் ஆக்சுவலாக மேஜர் ப்ராப்ளம். ஸோ லைக் இப்போ நீங்கள் ஒரு வைஃபை ரவுட்டர் வச்சுருக்கீங்க, உங்கள் வீட்டிலே இன்னொரு வைஃபை ரவுட்டர் வச்சுருக்கீங்க, 2 வைஃபை ரவுட்டர் வச்சுருக்கீங்கன்னா அந்த வைஃபை ரவுட்டருக்கு இந்த வைஃபை ரவுட்டருக்குமே இன்டர்ஃபரன்ஸ் கிரியேட் ஆகிடும். இதனால் அதோட பெர்ஃபார்மன்ஸ் டல் ஆகும், அதனால் இதோட பெர்ஃபார்மன்ஸ் டல் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு மொபைல் ஒரு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவுமே இதை வந்து அஃபெக்ட் பண்ணும், இன்டர்ஃபரன்ஸ் உண்டு. பக்கத்து வீட்டில் இல்லை, இப்போ மோஸ்ட்லி ஃப்ளாட் சிஸ்டமில் இருப்பாங்க, அப்பார்ட்மெண்ட்ஸில் இருப்பாங்க, ஸோ இல்லை வந்து லைன் வீடில் இருப்பாங்க. ஸோ அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கும். இவங்க வாலும் அவங்க வாலும், இந்த வாலுக்கு பேக் வால் வந்து அந்த வாலுக்கு பேக் வால் அவங்க வாலாக இருக்கும், இந்த வால். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் வச்சிருக்கிற வைஃபை ரவுட்டரோட இன்டர்ஃபரன்ஸுமே உங்கள் வைஃபை ரவுட்டருக்கு வரும். ஸோ மோஸ்ட்லி இது 2.4 பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப லோ ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ரீசன் அதில் வந்து 2 பேக்கெட் லாஸ் வந்து ரொம்ப பேக்கெட் லாஸ்ன்னு சொல்லணும்னா, இப்போ ஒரு 100 பேக்கெட் டேட்டாவை அந்த வைஃபை ரவுட்டர் அனுப்புது அங்கன்னா உங்கள் லேப்டாப் அந்த 100 வாங்கணும். பட் இந்த கன்ஜெஷன், இந்த டிராஃபிக் அதிகமாக இருக்கனால நீங்கள் 100 அனுப்புனீங்கன்னா நாங்கள் 90 தான் போய் சேரும், 95 தான் போய் சேரும். 5% லாஸஸ், 10% லாஸஸ் இருக்கும். இதனால தான் என்ன ஆகும்னா ஸ்பீடு செக் பண்ணும்போது காமிக்கும், ஆனால் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது ரொம்ப திடீர்னு பயங்கர ஸ்லோவாக இருக்கும், திடீர்னு வீடியோ வந்து பஃபர் ஆகும். இது எல்லாமே மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக வந்து வைஃபைல வரக்கூடிய ப்ராப்ளம் தான். ஸோ இதுக்காக தான் 5.8 GHz நம்ம யூஸ் பண்ண சொல்கிறோம். 5.8 GHzல என்னென்னா அதில் சேனல் ஆப்ஷன் அதிகம், பட் நவடேஸ் அதுவுமே ஃபுல் கன்ஜஸ்டட், ஃபுல் டிராஃபிக் தான். பட் 5.8 அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு 2-way ரோடு மாதிரி, போகிறதுக்கு ஒரு தனி வழி, வர்றதுக்கு ஒரு தனி வழி. அதோட சேனல் வித்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா 80 வரைக்கும் இருக்குது. 2.4 20 மோஸ்ட்லி 40 வரைக்கும் ஆப்ரேட் பண்ணலாம். இதே 5.8 வரும்போது 40 GHz வித் 80 and 120 இருக்குது. இன்றைக்கி வைஃபை 6 எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து பெட்டர் தேன் 2.4, அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் டிஸ்டன்ஸ் போகாது. நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் வச்சிருந்தா கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் சாட்டிஸ்ஃபைடாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு செப்பரேட் ரவுட்டர் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் எது எப்படியோ அந்த இன்டர்ஃபரன்ஸ் இஸ் தேர். 5.8 இஸ் மோர் இனஃப் கரண்ட் கண்டிஷன். அதில் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒரு வைஃபை 6 எனேபிள்டு ரூட்டர் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக ஒரு 300 Mbps வந்து வைஃபைலேயே வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ 2 விஷயம் நீங்கள் பார்க்கணும். 2.4 மட்டும் தான் வச்சிருக்கீங்க, அல்லது உங்கள் ரவுட்டரில் 2.4 5 GHz இருக்குது, ஆனால் உங்கள் வச்சிருக்க லேப்டாப்லையோ இல்லை மொபைல்லையோ 2.4 மட்டும்தான் இருக்குன்னா உங்களால் 2.4 மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் வைஃபை ஸ்பீடு 30 Mbps தான். இதுவே வந்து நீங்கள் வந்து 5.8 எனேபிள்டு உங்கள் மோடத்துலேயும் இருக்குது, வைஃபை ரவுட்டர்லேயும் இருக்குது, உங்கள் லேப்டாப்லேயும் இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் 2.4க்கு பதிலாக 5.8 யூஸ் பண்ணலாம். அது வந்து டெஃபினட்டாக ஒரு 80 வித்துன்ற போது டெஃபினட்டாக ஒரு 200 to 300 Mbps ரொம்ப சர்வசாதாரணமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துரும். இப்போ யூசர் டிவைஸும் ஒரு ரீசன் தான். 100%. இதில் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ரொம்ப ஓல்டு லேப்டாப் வச்சிருப்பாங்க. அதில் வந்து சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து 300 Mbps லைன் வச்சிருக்கேன், பட் வந்து நான் லேண்ட் கேபிளில் கனெக்ட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு 300 Mbps வர மாட்டேங்குது. 500 Mbps வச்சிருக்கேன், ஆனால் நான் லேண்ட் கேபிளில் கனெக்ட் பண்ணுறேன். ஆனால் ஸோ இதில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் 300 Mbps 500 Mbps அப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களோட லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ ஒரு ப்ரோ லெவல் எடிஷனாக இருக்கணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய லேண்ட் கார்டோட சுவிட்சிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் பேசிக்காக வாங்கக்கூடிய 30,000 25,000 இந்த லேப்டாப்லலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் சும்மா கேபிள் எடுத்து கொடுத்தா 1 Gbps கனெக்டிங் ஸ்பீடுன்னு காட்டும். பட் அது இட் இஸ் நாட் ரியல் த்ரூபுட். கனெக்டிங் ஸ்பீட் இஸ் டிஃப்ரெண்ட், ரியல் த்ரூபுட் இஸ் டிஃப்ரெண்ட். ரியல் த்ரூபுட் வரும்போது அதுவுமே 100-120க்கு மேலே போகாது. ஸோ நீங்கள் நல்ல ஒரு லேப்டாப் வச்சிருக்கீங்க, நல்ல ஒரு ப்ரோ லெவல் ஒரு என்டர்பிரைஸ் லைக் ஒரு மோர் தென் 60,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற லேப்டாப் வச்சிருக்கீங்களா, இல்லை ஒரு ஆப்பிள் லேப்டாப் வச்சிருக்கீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த லேண்ட் சிப் வந்து நல்ல குவாலிட்டியான சிப் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அந்த கனெக்டிங் ஸ்பீடு 1 Gbpsனா அந்த 1 Gbpsக்கு 1 Gbps ஆன த்ரூபுட்டை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அந்த சிப்புக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும். ஆனால் அதுவே வந்து இந்த லோ பட்ஜெட்டில் வாங்குறோம் இல்லையா, அது கனெக்டிங் ஸ்பீடு 1 Gbps காட்டினாலும் அதில் வந்து அந்த 1 Gbps த்ரூபுட் ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கான அந்த சிப்புக்கு வந்து அந்த ப்ராசஸ் கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்க்கணும். நம்ம ஸ்பீடு ப்ராட்பேண்ட் மட்டும் 300-500 வாங்குறது விஷயம் இல்லை. டிவைஸையும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஓன் டிவைஸும் அதுக்கு கேப்பபிளாக இருக்குதாங்கிறது பார்க்கணும். நீங்கள் வயர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா ரெண்டுலேயுமே 5.8 எனேபிள்டாக இருக்கா, 5 GHz ஃப்ரீக்வன்சி வந்து எனேபிள்டாக இருக்கான்னு பார்க்குறது அவசியம். இதுவே ட்ரெடிஷ்னலாக இருந்தீங்கன்னா அவ்வளோதான், வேறு வழி கிடையாது. நீங்கள் அப்கிரேட் தான் பண்ணணும் 2.4 விட்டுட்டு. ஏன்னா 2.4 இருந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் 30 தான். அதே ஃப்ரீக்வன்சியை நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுறதுனால அதில் சேனலும் அவைலபிள் கம்மியாக இருக்கிறதுனால அது ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கிறதுனால ரொம்ப கம்மியாக தான் அதில் த்ரூபுட் கிடைக்கும். VPN யூஸ் பண்ணால் நான் மாட்ட மாட்டேன், VPN யூஸ் பண்ணால் நான் வந்து ஜித்து அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றின உங்கள் கருத்து என்ன சார்? இது எப்படி தெரியுமா இருக்கு, இப்போது மறு வச்சுட்டு மாறு வசத்தில் போய் திருடுனா நான் மாட்ட மாட்டேன்னு உங்கள்கிட்ட ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. பொதுவாக ப்ராட்பேண்ட்னா ஜியோ ஏர்டெல் தான். இப்போ உங்களை மாதிரி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்குது? இன்டர்நெட் மார்க்கெட் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடாக ரொம்ப பெருசு. ஏன்னா பிறந்த குழந்தையிலேருந்து நாளைக்கு சாக போகிற வயசான தாத்தா வரைக்கும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
இந்தியாங்கிறது ரொம்ப பெருசு. நீங்கள் நேமிங் பண்ணுற வெறும் ஏர்டெல் ஜியோ மட்டுமே வச்சு மொத்த இந்தியாவுக்கு தேவையான இன்டர்நெட் சர்வீசஸ் வந்து கொடுத்துட முடியாது. நீங்கள் சென்னை கோயம்புத்தூர் இப்படியே யோசிக்காமல் நீங்கள் ஒரு குக்கிராமம் இருக்குது, அங்கெல்லாம் இன்டர்நெட் பண்ணுற ஆப்ரேட்டர் இருக்காங்க, அங்கே நீங்கள் சொல்கிற ஜியோ ஏர்டெல்லையோ உங்களால் பார்க்க முடியாது.